ஸோ கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்டாக எத்தனை பேர் நருட்டோனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சுத்தமாக தெரியல. பட் இப்போ போனால் கிட்டத்தட்ட 6 எபிசோட் நினைக்கிறேன். 6 எபிசோட என்னென்ன சீன்ஸாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சீன் எல்லாம் சொதப்பி வச்சிருந்தாருங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பட் அது எல்லாம் முன்னாடி இது மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. காசா பணமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சேம் டைம் வந்து கமெண்ட் தள்ளினீங்க அப்படின்னா ஹைப்பின் போட்டுருங்க கைஸ். அதை அப்படியே மறக்காம கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் உடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ உண்மையாக சொல்ல போனால் காசுக்காக ராய் கேஜெல்லாம் ரீஅனிமேட் பண்ணுவானுங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் மனசு வருத்தம் அப்படின்னு பார்த்தா ராய் கேஜ் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல வாய்ஸ் ப்ராப்ளம் இல்லை, வாய்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் வந்து ஒரு திங் அவன் வந்து ராய் கேஜ் கரண்ட் மூடானவன், அவனுக்கு போய்ட்டு வந்து சாந்தமான வாய்ஸ் கொடுத்த மாதிரி வச்சுருந்தானுங்கப்பா. பட் அது அவ்வளோ பெருமையான விஷயமா இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஷிகாக்குவை பற்றி பேசியே ஆகணும். அதாவது ஷிகமாரோட அப்பா அந்த மனுஷன் வந்து திட்டம் போடுவார். மேபி வந்து எப்படி வந்து அந்த ஜிட்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒக்காக எல்லாம் தடுக்கிறது அப்படின்ற மாதிரி திட்டம் போடுவார். அந்த பிளான் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே என்னடா இந்த அளவுக்கு ஒரு பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம எல்லாருமே வந்து ஷிகமாரு ஐக்குலோவா பார்த்துருப்போம், இட்டாச்சு ஐக்குலோவா பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஷிகாக்கு ஐக்குலோவா பார்க்கும்போது அந்த சீனே சூப்பராக இருக்கு. அண்ட் சேம் டைம் அவர் கொடுத்த வாய்ஸ் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. மேபி அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து அவருக்குன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. மேபி வந்து திட்டம்லாம் போடுவார், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த எபிசோடு வந்து நல்லா விறுவிறுப்பாக போனதே வந்து ஷிகாகோவால மட்டும்தான். ஸோ அந்த சீன் எல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பிங்க வந்திருப்பானுங்க, 9 டேல்ஸில் பாதிக்கப்பட்டவனுங்க. ஸோ அவனுங்களுக்கே சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையுமே வந்து லாஜிக்கில் இருந்துச்சு. குராமா வயிற்றுல போனானுங்க, குராமா வயிற்றுல போனே வந்து அந்த சக்கரா ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து 9 டேல்ஸ் பவராக வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கதையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அனிமையாக பார்க்கும்போது அதில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஓகே நல்லது மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நருட்டோ எபிசோட்ல இல்லாமல் நருட்டோ பற்றி வெளில வந்து சொல்லணும் அப்படின்னா உண்மையில சொல்ல போனா ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரின்னு கொடுத்து வச்சிருப்பானுங்கப்பா. உடனே ஸ்டோரி சொன்னே அவங்களோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி நினைச்சிக்காதீங்க. திங்க் அவங்களோட சண்டையில் இருக்க ஸ்டோரியை சொல்றேன். ஸோ நம்ம கில்லர் பியோட அண்ணனோட வலது கையா இருக்கட்டும், சோஜி அப்பாவா இருக்கட்டும், எல்லாம் வந்து அதர் ஷினோபிஸா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சீன் கொடுக்கணுமோ எல்லாருக்குமே சீன் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இப்போ நருட்டோ தான் ஹீரோ, நருட்டோ மட்டும் சண்டை செய்யணும். சக்குரா தான் வந்து ஹீரோயின் கிடையாது. ஐ திங்க் வந்து டீம் 7ல ஒரு ஆள் அவர் மட்டும் சண்டை செய்யணும் அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே சண்டை கொடுத்து வச்சிருக்கானுங்க. காங்கோர இறங்கி முக்கியமான இடத்துல சண்டை போடும்போதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சாமுராய் ஒருத்தர் இருப்பாரு. அந்த சாமுராய் வந்து ஒருத்தவங்க ரிவெஞ்ச் செய்வான். சோ அந்த ரிவெஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த எபிசோட இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ நம்ம எபிசோட சண்டே பார்த்தாலே போங்க வந்து நருட்டோ வந்து சண்டை போடணுமா அப்படின்ற அவசியம் இல்லாம சோ அங்க ஒரு மெயின் கேரக்டர் இல்லாமே வந்து அந்த எபிசோட சூப்பரா எடுத்துட்டு போற அளவுக்கு கிஷிமுடா எழுதிருக்காரு அப்படின்னும் போது அது வந்து வேற மாதிரி இருந்துச்சுடா. அது வந்து காங்கரோ சண்டை போடுறதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஐ திங்க் வந்து அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து திங்க் வந்து இந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இப்போ நேற்று நடந்த 2 எபிசோட என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஜி ஒரு 2-3 எபிசோடாக வந்து சோஜியை வச்சே வந்து நவுத்தின்னு போன மாதிரி இருந்துச்சு. சோஜியோட ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் பிரச்சனை ப்ரோ அப்படின்னு கேட்டா இப்போ வீடியோக்கு வருவோம். ஸோ கரெக்டாக நேற்று நான் வந்து டிவியில் பார்த்தேன். டிவியில் பார்க்கும்போது வந்து எபிசோடெல்லாம் கரெக்டாக போயின்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து முடிச்சு சரி ஓகே டெலிகிராமில் வீடியோ போடணுமே, நம்ம டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். திங்க் வந்து நம்ம வீடியோ கிளிப்ஸ் வேணுமே, ஐ திங்க் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நானும் டெலிகிராமில் போயிட்டு நருட்டோ டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எல்லா வருஷமே வந்து இங்கிலீஷில் வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நானும் இன்னும் அந்த சீனெல்லாம் இங்கிலீஷில் வருது நல்லா பார்த்துட்டு இருக்கேன். அந்த சீனு டிவியில் வரவே இல்லை. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் புரியுற மாதிரி சொன்னா ஆசுமா சீனு நேற்று வந்து வரவே இல்லை டிவியில். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி விட்டானுங்க. முக்கவாசி ஐ திங்க் வந்து ஒரு சீன் 2 செகண்ட் 3 செகண்டா பரவாயில்ல, ஆசுமா சீனு 10 செகண்டுக்கு மேலே வருது. அந்த ஃபிளாஷ்பேக் பார்த்தாதான் அந்த கடுக்க எதுக்கு போட்டிருக்கான் அப்படி சொல்றப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம சோஜியோட அப்பா சொல்லுவாரு இது மாதிரி வந்து குடும்பத்துல நாசத்துல போற நீ இதெல்லாம் வச்சிருப்ப இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆசுமா பேசியிருப்பாரு. அதெல்லாம் முக்கியமான சீன். அந்த சீனை கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இது மாதிரி நருட்டோ ஷிப்டனே வந்து கட்டிங் ஷிப்டன் ஆயிடுச்சு. ஆனா அவனா கட் பண்றது இஷ்டத்துக்கு வந்து தமிழ் டப்ப விட்டு அப்படி இங்கிலீஷ் டப்ல போடுறது, வாயை மட்டும் அசைக்க விட்டு பின்னாடி குரலே கொடுக்காம விடுறது அப்படின்னு. சோ நான் இந்த விஷயத்தால மட்டும் தான் ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிருப்பேன் சோனியில போட்டா ஃபுல்லா கெடுது
எடுத்துருவானுங்கடா கிரன்ச்சோல வந்தா மட்டும்தான் திங்க் வந்து நருட்டோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஏதாச்சும் ஒரு எபிசோட்ல கெடுத்தா பரவாயில்ல, போடுற திங்க் எல்லா நாளையும் கெடுத்துட்டு இருக்கானுங்க நருட்டோ ஷிபனியே. ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க விட்டானுங்க, குரல்ல வாய்ஸ் கெடுத்தானுங்க, அதுக்கப்புறம் டயலாக்ல கெடுத்தானுங்க, அதுக்கப்புறம் வந்து வாய்ஸை மட்டும் பேச விட்டு சாரி வாயை மட்டும் அசைய விட்டு வாய்ஸே கொடுக்காம இருந்தானுங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்ல பேசியிருந்தானுங்க. இப்போ பார்த்தா நருட்டோ ஷிபனியே கட் பண்ற அளவுக்கு போயிட்டானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் டீசெண்டாக சொல்றேன்னா இவெல்லாம் சொல்லியிருந்தில்ல சோனியில பாருங்கன்னு, நான் என்னடா சொல்றது சோனியில பார்க்காதீங்கடா அப்படின்னா அது வந்து எனக்கு தான் பெரிய இதுவா இருக்கும். மேபி அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் தான் சொல்லி எல்லாரும் பண்றீங்க பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ சோனியில பாருங்க, பட் வந்து கதையில பட்டிங்க மிஸ்டேக்கா இருக்குது ஒழுங்கா புரியல அப்படின்னா அது உனக்கு புரியலன்னு அர்த்தம் இல்லை, சோனி அங்க கட் பண்ணிட்டான்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நீ நருட்டோ ஷிப்டன் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்றதும் நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ நருட்டோ ஷிப்டனுக்கு ஏகப்பட்ட கட்டு பண்ண ஆரம்பிக்கிறானுங்க, திங்க் எடுக்க ஆரம்பிச்சானடா, அதுதான் உண்மை. ஓகேவா? சரி ஓகே, இப்போ பேக் டு த வீடியோக்கு போயிடலாம். அதாவது நேற்று நடந்த எபிசோட பத்தி பேச போயிடுவோம். ஸோ நேற்று நடந்த எபிசோட்ல எப்படி சோஜிக்கும் ஷிகமாருக்கும் சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தானுங்களோ அதே மாதிரி சோஜோட அப்பாக்கும் சீன் சூப்பரா கொடுத்து வச்சிருந்தானுங்கப்பா. ஸோ ஆசுமாக்கு குரல் எல்லாம் பார்த்தாம அதே குரல் கொடுத்தது நல்ல விஷயமா இருந்துச்சு. பட் டப்பிங்கை பாராட்டுமே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் சொல்லி நினச்சி கூட பார்க்காதீங்க. ஏன்னா வந்து என் ஓப்பே போயிடுச்சுடா சத்தியமா. பட் இது கட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து தமிழ் டப்பர்ஸ்லாம் பண்ணாமல் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து எடிட்டர் இருக்காருல்ல, ஸோ எடிட்டரு இல்லை சோனியாவே பண்ணுற விஷயங்கள்லாம். ஆனால் அந்த சீனில் வந்து நம்ம ஆசுமா வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அது அந்த சீனை வந்து தூக்கணுமா அப்படின்னு தெரியலை. இந்த டிவியில் போல தான் தலை ஓடி ஜஸ்ட் சிகரெட் பிடிச்சது தூக்கி அடிப்பானுங்க, அதுக்கப்புறம் ரைட்டு ரத்தம் வந்து கட் பண்ணுவானுங்க. ஜேஜேக்கு பண்ணானுங்களே அப்பா. ஜேஜேகே பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஜேஜேகே அனிமேஷனே இல்லை, ஜேஜேகே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம பழைய காலத்தில் எம்ஜிஆர் படம் பார்ப்போம்ல அது மாதிரி பிரிண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஜேஜேகே. ஒழுங்கா போட முடியலன்னா அது போடாமே இருந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜேஜேகே வந்து ஒரு திங் பிளாக்கா போறானுங்க, அது ஏற்கனவே வந்து நிறைய பேர் பார்த்து முடிச்சிட்டானுங்க. அப்படின்னும் போது கிரன்ச்ரோல்ல மேபி ஜேஜேகே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க கூட சந்தோஷமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. அதை விட்டு போட்டு சோனியில போறா அப்படின்னு சொல்லிட்டு பாதி எபிசோடு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஓடின்னு இருக்குது. இதுதான் ஒரு கொடுமை. பார்த்தா இதுக்கு மேலே கொடுமையா நருட்டோவை கட் பண்ணி போட்டு இருக்கானுங்க. வாய் மட்டும் ஆசிது, வாய்ஸே வர மாட்டுது. ஸோ அவ்வளோதான், மாதரா வந்து சண்டை போடுவாரு, வந்து நடுவில் ஒரு எபிசோடு கட் பண்ணி போட்டுருவான். மாதரா அதுக்கு வந்தாலும் தெரியாது. அப்புறம் மாதரா வயிற்றுல வந்து கம்பி இறக்குவானுங்க, அப்போ இறக்கும் போது அதையும் கட் பண்ணி விட்டுருவானுங்க. 250 எபிசோடு 25 எபிசோட்ல பார்த்து நடுவில் சுட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஓகேவா? என்ன சொல்றதுனே தெரியல, ஒரே பைத்தியங்களா பண்றானுங்கடா பாச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோஜோட ஃபிளாஷ்பேக்கோட சாவு அடிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஆசுமா சாவாரு. ஐ திங்க் வந்து அந்த சீன் எல்லாம் ஒரு மாதிரி வந்து சேடா இருந்துச்சு. அந்த சீன் சேடா இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னாடி சோஜி வந்து பட்டர்ஃப்ளை ஓபன் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் யாருக்கு சிரிப்பு வந்துச்சா தெரியல, பர்சனலா எனக்கு சரியான சிரிப்பு வந்துச்சுப்பா. பிகாஸ் வந்து பிக் லைட்னா யூஸ் பண்ணாமே வந்து நம்ம சோஜி அவ்வளோ பெருசா இருப்பான். என்னடா எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. வந்து பட்டர்ஃப்ளையாக மாறினார் சோஜி. அதுக்கப்புறம் வந்து நான் பறப்பாருன்னு நினச்சேன், பட் பறந்து போல. ஸோ என்னதான் வந்து சோஜி பக்கம் வந்து கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலுமே வந்து ஆசுமா பக்கம் கொஞ்சம் வெறுப்பாக இல்லை, ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல எபிசோடில் ஆசுமாவை முடிச்சு விட்ருக்கானுங்க. ஸ்டில் வந்து எனக்கு ஆசுமா போனதானே கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று ரிலீஸ் ஆனால் லாஸ்ட் எபிசோடான 275வது எபிசோட பற்றி பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 6-7 எபிசோடு கழிச்சு நருட்டோவை பார்த்தோம். ஸோ நருட்டோ பாத்ரூம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காலியா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க போகும்போது கரெக்டாக வந்து இருக்காலாம் வந்துடுறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஷீனாவோட அப்பா இருக்காவெல்லாம் பார்க்கும்போது வந்து மேபி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்காவோட ஃப்ளாஷ்பேக்கு நருட்டோக்கும் இருக்காக்கும் உள்ள பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பராக எடுத்துட்டு போயிருப்பானுங்க. டைலாக்ஸும் சரி. ஸோ இருக்காக டைலாக் கொடுத்தவர் வந்து வாய்ஸ் ரீதியாக சூப்பராக பண்ணுறாருன்னே சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த எபிசோடு முக்கால்வாசி வந்து இருக்காக்கே உருவாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ திங்க் வந்து இருக்காதான் முக்கியமான கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில் இருக்கா வந்து ஹெட் பேண்ட்ல பேப்பர் எல்லாம் வச்சு அமுச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் சூப்பராகவே இருந்துச்சுடா. ஸோ பாயிண்ட் ஆஃப் வீடியோ சொல்ல போனால் நேற்று போட 2 எபிசோடுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஐ திங்க் ஆசுமா எபிசோட ஏகப்பட்ட தடவை கட் பண்ணி விட்டானுங்க. பட் நருட்டோ இருக்கா எபிசோட வந்து எந்த சீனும் கட் பண்ண போடானுங்க. ஸோ அந்த விஷயத்துல நல்லா இருந்துச்சு. ஸோ வேற எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, வேற எதுவும் வந்து பேசுற மாதிரியுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கில்லர் பி நருட்டோவும் சேர்ந்து அந்த இடத்த உடச்சி தள்ளிட்டு ஸோ போருக்கு வரானுங்க. அப்படியே
அப்படியே வந்து நேற்று எபிசோட முடிச்சுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எனிவே காய்ஸ் முழுக்க வந்து கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கலாம் போல. ஏன்னா வந்து கிளிப்ஸ் எல்லாம் காமிச்சு எடுத்துன்னு போயிருக்கலாம். பட் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் மணி 12-1 ஆயிடுது அப்படின்னும் போதே வந்து அடுத்த நாள் காலேஜ் போகணும் அப்படி சொல்லியே வந்து வீடியோ சீக்கிரம் முடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ எனிவே நருட்டோ ஷிப்டன் பிகம் த கட்டிங் ஷிப்டன் ஆகாம இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்றத நானுமே பார்ப்பேன். பட் இப்போ அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆசுமா சீனை பொறுத்தவரையுமே வந்து ஆசுமா வந்து புகையிலை பிடிக்கிறார். ஸோ அது மாதிரி இருக்கும்போது வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் சைல்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து இதே வந்து ரஷ்யாவில் வேற ஏதாவது ஸ்டேட்டில் வந்து இப்போ அட்டகாட்டேனுக்கே வந்து ஐ திங்க் நெய்ட்டி போட்டு விட்டாருங்க. ஸோ அதே மாதிரி வாயில புகையில இருக்கா. ஸோ வேறு ஏதாவது லாலி வைப்பதாக வச்சு ஐ திங்க் அப்படி தான் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து ஆசுமா முக்கியமான சீனை பேசுகிறாரா, ஏதோ ஒரு ஃபில்லர் எபிசோடாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டு போயிடலாம். ஸோ ஃபில்லர் எபிசோடாக இருந்தாலும் ஒரு எபிசோட கட் பண்ணு தாராளமாக, அது எதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ முக்கியமான போர் போயின்னு இருக்கு. போர் நடுவில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு செத்த ஆசுமா ரீஅனிமேஷன் ஆகி வராரு. அவர் ஏதோ பேச போகும்போது பட்டுன்னு அந்த சீனை கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது காண்டா தானே ஆகும். ஸோ இது மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையுமே வந்து சோனியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, அதாவது டிவியில் பார்த்தாலும் சரி, ஒரு தடவை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்கப்பா. ஸோ அப்போ தான் கதை போறீங்க உடனே ப்ரோ அப்புறம் மொத்தமாக வந்து டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா நருட்டோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ டிவியில் 6 மணி நீங்கள் பார்க்குறீங்களோ அது 2வது பட்சம். ஆனால் டிவியில் ஆன் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? ஸோ காய்ஸே நாளைக்கு தமிழ் அனிமே லிஸ்ட் இருக்கு. ஸோ மறக்காம அன்னைக்கு வந்துடுங்க. ஸோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சுட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடக்கு கடை சத்தலாமா எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி, நல்லா வாழு ஊரை மெச்சு ஒன்ன பத்தி.